சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய கு. செல்வப்பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தலைமையில் மிக சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காலத்தின் அருமை கருதி, ஏனென்றால் இப்போது 2 மணிக்கு மேலாகிவிட்டது, எல்லோருக்கும் பசித்து, ஆனால் நான் நிறைய நேரம் பேசவில்லை. நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பொறுப்பாளர் அஜய்குமார் அவர்கள், மதிப்பிற்குரிய ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்கள், மேடையில் அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சியை கட்டமைத்து வழிநடத்தி இங்கே பல்வேறு கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் பேரியக்கத்தில் பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்து வருகின்ற துணை அமைப்பினுடைய தலைவர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர்கள், வட்டார தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், பேரூராட்சி, ஊராட்சி, கிராம அளவில் காங்கிரஸ் பேரியக்கம் 1967க்கு பிறகு கிட்டத்தட்ட 57 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய மூவர்ண கொடியை உங்களுடைய தோள்களில் பிடித்து இன்னும் நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் என்று இங்கே உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்ற அத்தனை செயல் வீரர்களுக்கும் செயல் மறவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு முன்னால் பேசிய தலைவர்களெல்லாம் இந்த பேரியக்கத்தை எப்படி வலுப்படுத்த முடியும், எப்படி கட்டமைக்க முடியும், வரக்கூடிய காலங்களில் இந்த இயக்கத்தை முதல் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களை கூறினார்கள். சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் ஓரிரு வார்த்தைகளை மட்டும் உங்கள் முன்னால் பேசிவிட்டு செல்லலாம் என்று இருக்கின்றேன். ஒரு கட்சியினுடைய பலமும் ஒரு கட்சியினுடைய பலவீனமும் இங்கே இருக்கின்ற நம்முடைய கடைநிலையில் வாக்குச்சாவடி அளவில், பேரூராட்சி அளவில், ஊராட்சி அளவில், கிராம அளவில் பணிபுரிகின்ற செயல் வீரர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் இங்கே எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் தங்கபால் அவர்கள், அதே போல் மரியாதைக்குரிய அழகிரி அவர்கள், இன்னும் இளங்கோவன் தலைவர் அவர்கள், இப்படி பல தலைவர்கள் சொன்னார்கள். என்னை பொறுத்தவரையில் நடைபெற்று முடிந்த தேர்தலை பொறுத்தவரையில் இந்தியாவில் 2 சித்தாந்தங்களுக்கு இடையே ஒரு தேர்தல் நடைபெற்றது. ஒரு சித்தாந்தம், நம்முடைய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை பிடிப்பு, கூட்டணி என்கின்ற அந்த அமைப்பை மிக சரியான முறையில் கையாண்டதன் விதமாகத்தான் மக்களுடைய மனநிலை இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு மனநிலையை கொண்டு வந்தார்கள். ஆனால் மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது. ஆனால் அதை வாக்குகளாக நாம் மாற்றி அதை வாக்குச்சாவடிக்கு கொண்டு போய் சேர்த்தோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. தமிழகத்தை பொறுத்தவரையில் நாம் 57 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லை. ஆனால் தமிழகத்தில் இன்னும் காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டமைப்பு ஓரளவிற்காக இருக்கிறது. ஆனால் மற்ற மாநிலங்கள், இப்போது நம்முடைய அண்டை மாநிலம் ஆந்திர மாநிலம், தெலுங்கு தேசம், இப்படிப்பட்ட மாநிலங்களை விட நம்முடைய மாநிலம் கட்சிக்காரர்கள் இருக்கின்றார்கள், தலைவர்கள் இருக்கின்றார்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் மட்டும்தான் கூட்டணி. இது ஆயுள் கால கூட்டணி கிடையாது. தேர்தல் வரும்போது நாம் நம்மோடு யார் ஒத்து போகிறார்களோ அவர்களுடன் நாம் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். மற்ற நேரங்களில், இன்றைக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் முடியும் போது நம்முடைய உள்ளாட்சி கிராமப்பகுதியில் இருக்கின்ற அந்த உள்ளாட்சி தேர்தலுடைய நேரம், அவர் அந்த தலைவர் பதவி முடிய போகிறது. அதற்கு பிறகு உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருகின்றது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலம் கழித்தவுடன் சட்டமன்ற தேர்தல் வருகிறது. இதற்கு முன்னால் முன்னோட்டமாக நம்முடைய மதிப்பிற்குரிய தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்கள் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை, காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரையில் அது அடித்தட்டு அளவில், அடித்தட்டில் நம்முடைய கட்சியை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து ஒவ்வொரு மேடையிலும் கடந்த சில நாட்களாக ஒவ்வொரு பாராளுமன்றத்திற்கு சுற்றுப்பயணம் செய்து அங்கே இருக்கின்ற கட்சி நிர்வாகிகளை பார்த்து அவர்களிடம் கருத்துக்களை கேட்டார்கள். நானும் அவர்களோடு சென்றிருந்தேன். அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அதை நாம் எப்படி இந்த கட்சி இயக்கத்தை
பலப்படுத்த முடியும், வலிமைப்படுத்த முடியும் என்று கேட்டறிந்தோம். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் கிட்டத்தட்ட நம்முடைய தமிழகத்தில் கட்சி மாவட்டம் என்பது 77 மாவட்டம் இருக்கிறது. ஆனால் கட்சியில் இருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் அவர்கள் தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கொடுக்கின்ற அஜெண்டா என்னென்ன தீர்மானம், அவர்கள் நாளைக்கு போராட்டம் நடத்த வேண்டும் அல்லது 2 ஆர்ப்பாட்டம், தர்ணா, இப்படி பல போராட்டங்களை நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கம் அறிவித்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் உடனடியாக மாநில தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அல்லது அகில இந்திய தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அதை உடனடியாக கேட்டு அதை நடத்துவதற்கான திறமை வாய்ந்தவர்களாக மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் மாவட்ட தலைவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? நாங்கள் உழைக்கின்றோம், உழைப்பவர்களுக்கு நீங்கள் அங்கீகாரம் தருவீர்களா என்று கேட்கிறார்கள். நிச்சயமாக கடந்த காலங்கள் எப்படி இருந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். எல்லா தலைவர்களும் அவர்களுக்கு அதனுடைய தகுதிகளுக்கு அப்பாற்பட்டு உழைத்திருக்கிறார்கள், மாநில தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது மாவட்ட தலைவர்களாக இருக்கட்டும். ஆனால் நான் மதிப்பிற்குரிய மாநில தலைவர்களிடம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது, உழைப்பவர்களுக்கு பதவி கொடுக்க வேண்டும். அந்த உழைப்பவர்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்று கேட்டால், எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். சட்டமன்ற உறுப்பினரை யார் ஆக்கியது என்று கேட்டால் இந்த கட்சி தான் என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியது. இங்கே இருக்கின்ற கட்சியினுடைய அடித்தட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் தான், அவருடைய வேர்வையும் ரத்தமும் தான் நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். இன்றைக்கு மேடையில் இருக்கின்றவர்கள் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள், அதிகமாக அனுபவம் பெற்றவர்கள். ஆனால் தேர்தல் வரும்போது கட்சியை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். கட்சியில் உழைத்தவர்களுக்கு தேர்தலில் நீங்கள் நிற்பதற்கு சீட்டு ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே உழைக்கின்றவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களை மாவட்ட தலைவர்களாக அறிவித்தால் அவர்கள் உழைப்புக்கு நீங்கள் ஒரு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். வருகின்ற தேர்தலில் நீங்கள் உழைக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை வலியுறுத்தி அதை பெற்றுத் தருவோம் என்ற அந்த உத்தரவாதத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்படியெல்லாம் நீங்கள் கடைநிலையில் செய்தால் நிச்சயமாக அவரவர்கள் தங்களுடைய தகுதிக்கு மேல் அவர்கள் வேலை செய்வார்கள். அப்படி வேலை செய்யும் போது அவர்களுக்கு மாவட்ட தலைவர்களுக்கு கீழே இருக்கின்ற வட்டார தலைவர்கள், வட்டார தலைவர்களுக்கு கீழே இருக்கின்ற பஞ்சாயத்து கமிட்டி தலைவர்கள், பஞ்சாயத்து கமிட்டி தலைவர்களுக்கு கீழே இருக்கின்ற வாக்குச்சாவடி பிரதிநிதிகள் கடுமையாக உழைப்பார்கள். அப்படி உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அவர்கள் எந்த கோஷ்டியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், உழைப்பவனுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அவனுக்குரிய பதவி அளித்தால் நிச்சயமாக இந்த இயக்கம் வரக்கூடிய காலங்களில் முதல்நிலை இயக்கமாக மாறும் என்பதை சொல்லி உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.